ಶ್ರೀರಾಮಜಯಂ 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 ಮೂಷಿಕ ಭಾಗನ மோதகஸ்த சாமரகர்ண விளம்பர சூத்திர மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் எண்ணிய தமிழ் சொந்தங்களே, சஞ்சோதிடம் யூடியூப் சேனல் நேயர்களே, துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் விஎல் ராஜதுரையன் அன்பும் நன்றியும். துலாம் ராசி எப்பவுமே எப்பொழுதும் ஒருவரை தரம் பிரித்து பழகக்கூடிய ராசி அன்பர்கள். துலாம் ராசி அன்பர்கள் ஒருவரை நண்பராக இருக்க வேண்டும் என்றாலும் தன்னுடைய அயனத்தில் தான் விஜயம் செய்யும் இடமும் தனக்கு தகுதியான இடமா என்று பார்த்து பழகக்கூடிய அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்கள். துலாம் ராசிக்கு தற்பொழுது 4க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் தற்போது 6ஆம் இடத்திலே, உங்களுடைய ருணரோக சத்துருஸ்தானத்திலே, உங்களுடைய பதவி ஸ்தானத்திலே அடியெடுத்து 6/3/2026 முதல் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் விஜயம் செய்து அங்கிருந்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்தையும், உங்களுடைய விரயஸ்தானத்தையும், உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். சனி இருக்கும் இடம் வளரும், பார்க்கும் இடம் கெடும் என்று நம்மளுடைய ஜோதிட விதியில் உள்ள கணக்கு. உங்களுக்கு 3க்கும் 6க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் தற்போது பாக்கியஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலே குரு பகவான் வீற்றிருக்கிறார். உங்கள் ராசிக்கு 4க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் 6ஆம் இடத்திலே மறைவு ஸ்தானத்திலே இருக்கிறார். சனி பகவான் 3, 6, 10, 11ஆம் இடங்களிலே இருந்தால் ஒருவரின் ஜனனகால ஜாதகத்தில் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இருந்தால் யோக ஜாதகம் என்று ஜோதிட விதிகள் கூறுகின்றன. உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு கடந்த 5 ஆண்டு காலமாக பல்வேறு வளர்ச்சிகளையும், பல்வேறு புகழ்ச்சிகளையும், பல்வேறு பாராட்டுதலையும் வாங்கி கொடுத்திருந்த சனி பகவான் தற்போது 6ஆம் இடத்திலே மறைவது. சனி பகவான் 6ஆம் இடத்திலே இருந்தால் சிறப்பு என்றாலும் கூட துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்திலே இருப்பது, சென்றிருப்பது ஒரு வருத்தமான செய்திதான். ஆன போதிலும் சனி பகவானுக்கு 6ஆம் இடத்திலே நல்ல 6ஆம் இடத்திலே இருக்கும் சனி பகவான் யோகத்தை கொடுக்கும், பல்வேறு சாதனைகளை கொடுக்கும் என்பது ஜோதிட கணக்கு. இப்போ அந்த 6ஆம் இடத்துல இருக்கும் சனி பகவான் உங்களுக்கு 2 நிலைகளில் வேலையை செய்ய போகிறார். 5ஆம் இடத்து 4ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்ற பாவகத்தின் பலாபலன்களை குறைத்து 6ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய வேலையை மட்டும் செய்ய போகிறார். இப்போ 4ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 6ஆம் இடத்திலே செல்கிறார். ஆகையினால் வண்டி வாகனங்களில் தாயாரின் உடல் ஆரோக்கியம், தாயார் உறவு வழியில் பகைகள், சொத்து பத்துக்கள் அதில் இருந்தால் அதில் சொத்து விற்க வேண்டிய விஷயத்தில் வில்லங்கம், தடை தாமதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள். ஒரு வீடு கட்ட தற்போது ஆரம்பித்தால் அந்த வீட்டிலே தடை தாமதங்கள், ஏதோ ஒரு வில்லங்கம் வந்து அந்த வீட்டை கட்ட முடியாமல் செய்யும். உங்களுக்கு 3க்கும் 6க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். 6ஆம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு நோய் நொடிகள் வளரும், கடன்கள் வளரும், சத்துருக்கள் அதிகமாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள்.
உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியும் 3ஆம் இடத்து அதிபதியுமான குரு பகவான் உங்களை பார்ப்பது சிறப்பா என்று கேட்டால் சிறப்பு இல்லை. உங்கள் ராசியே பார்க்கிறார். ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி இப்போ உங்களுடைய யாராச்சும் உங்களுக்கு பாராட்டி சொன்னால் கூட அதில் ஒரு குறை குற்றங்களை கண்டுபிடித்து உங்களுக்கு மூக்குக்கு மேல் கோபம் வரும். அந்த கோபம் பெரிய விஸ்வரூபம் எடுத்து அது பெரிய பகையை ஏற்படுத்திவிடும். இதுதான் இந்த ஓராண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. மற்றபடி உங்களுக்கு 5 ஆண்டு காலத்துக்கு முன்பு, இந்த சனி பெயர்ச்சிக்கு முன்பு நீங்கள் தொட்டது எல்லாம் பொன்னாகி இருக்கும். நீங்கள் நினைத்த காரியம் எல்லாம் ஜெயமாகி இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது சனி பகவான் 6ஆம் இடத்திலே இருந்து வேலையில் பல மாற்றங்களை செய்ய போகிறார். உங்களுக்கு ருணரோக சத்துருக்கள் இருந்தால் அந்த ருணரோக சத்துருக்கள்லாம் விரட்டி அடைக்கப் போகிறார். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு கடனை உருவாக்குவார். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு கடனை உருவாக்குவார். பதவிகளில் உங்களுக்கு திடீர் மாற்றங்களும் எதிர்பாராத மாற்றங்கள் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். வேலையில்லாத அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கடனை தீராத கடன் இருக்கிறது, அந்த கடன் உங்களுக்கு அடைபடும் காலம். ரோகம் உங்களுக்கு தீராத நோய் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த தீராத நோய் ஒரு தீர்வு காணக்கூடிய நேரமாக இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு அமைகிறது. 4க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் 6ஆம் இடத்திலே மறைவது சிறப்பு இல்லை. காலபுருஷ தத்துவ அடிப்படையில் கோச்சார அடிப்படையில் சனி பகவான் 6ஆம் இடத்திலே வருவது சிறப்பு. இப்போது இருவேறு நிலைகளில் உங்களுக்கு பாதகத்தையும் சாதகத்தையும் செய்யக்கூடிய நிலையிலே இந்த சனி பகவான் இருக்கிறார். முதல்ல சொன்னது போல தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். சொத்து பத்துக்கள் வாங்குவதிலும் விற்பதிலும் கவனம் வேண்டும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். தாயார் சம்பந்தப்பட்ட வழிவகையாரில், அதாவது அங்காளிகள் சம்பந்தப்பட்ட வழிவகையில் உங்களுக்கு கவனம் வேண்டும். பார்த்து பழக வேண்டும். பார்த்து வார்த்தைகளை விட வேண்டும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பெற்றோர் பிள்ளைகள் மூலம் நீங்கள் அரசு பதவியில் இருந்தால் அந்த அரசு பதவிகளில் எதிர்பாராத மாற்றங்கள், பதவி மாற்றங்கள், பதவியிலிருந்து நீக்கி வேறு ஒரு பதவிக்கு இடம் மாற்றுவது, இடம் விட்டு ஊர் மாற்றுவது, பதவி காலம் முடிவடைவது, இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களில் உங்களுக்கு எதிர்பாராத இழப்புகளை தரக்கூடும். 5ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்திலே. உங்கள் பிள்ளைகள் மூலம் பொருள் செலவு, பண செலவு, அவர்களுக்கு ஆரோக்கியத்தின் மூலம் மருத்துவ செலவு, உங்களை பதவியை தக்க வைத்து கொள்ள பல்வேறு போராட்டங்கள், இப்படி பல்வேறு நிலைகளில் உங்களுக்கு போராட்டமான காலம். 6ஆம் இடத்தில் வரும் சனி பகவான் சில மாற்றங்களையும் சில எதிர்பாராத செயல்களையும் செய்யக்கூடியவர். தற்போது 6ஆம் இடத்திலே உங்கள் சனி பகவான் வந்த நிலை சிறப்பு என்றாலும் கூட உங்கள் ராசிக்கு 5க்கும் 4க்கும் ஆதிபத்தியம் பெற்று 6ஆம் இடத்திலே மறைவது சிறப்பு இல்லை. ஆக எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் முன்னோர்களின் உங்கள் வயதில் முதிர்ந்தவர்களை ஆலோசனை பெற்று உங்களுடைய காயை நகர்த்த வேண்டும். உங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னா அந்த பெரியவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து அவர்களிடம் சிறு ஆலோசனை பெற்று அந்த ஆலோசனைப்படி நீங்கள் நடந்தால் இந்த 2.5 ஆண்டு காலம் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள முடியும் என்பது இந்த சனி பகவானின் பயிற்சியாக இருக்கிறது. தற்போது உங்கள் ராசி அதிபதி உச்ச நிலையிலே இருக்கிறார். இதுதான் கண்கட்டி வித்தை என்று சொல்வார்கள். உங்கள் ராசி அதிபதி
உச்ச நிலையில் இருக்கிறார். தொட்டதெல்லாம் முதலிலே பொன்னாகும், பிறகு அந்த பொன் எல்லாம் மண்ணாகும் என்பது ஜோதிட கணக்கு. எடுத்த எடுப்பிலே உயர்ந்த இடத்தை எட்ட முடியாத அளவுக்கு உயர்ந்து விடுவீர்கள். அதே நேரத்தில் யாரும் எதிர்பாராத வண்ணம் கீழே சறுக்கி விழுந்து விடுவீர்கள். அப்படிப்பட்ட யோகமான அப்படிப்பட்ட காலம் இந்த காலம். ஆகையினால் அதிகப்படியான ஆசைப்பட்டால் அது சரிவை தரும். கவனமாக நிதானமாக இருந்து ஒரு செயலை செய்யும் பொழுது உங்களுக்கு அது வெற்றியை தரும் என்பது தான் தற்போது சனி பகவான் சொல்லி கொண்டிருக்கிறார். 6ஆம் இடத்திலே சனி பகவான் வருவது சிறப்பு. ருணரோக சத்ரு ஸ்தானம், வேலை ஸ்தானம். சனி பகவான் வேலையை குறிக்கின்ற கிரகம். ஆக 6ஆம் இடத்திலே சென்றால் வேலையில் பல மாற்றங்களையும், கடன் இருப்பவர்களுக்கு கடனை கட்டுப்படுத்தியும், நோயில் உள்ளவர்களுக்கு நோயை கட்டுப்படுத்தியும், பாக்கியஸ்தானத்தை அங்கிருந்து பார்க்கிற அப்போது பாக்கியத்தில் உங்களுடைய தந்தையார் வழிவகையால் சொத்துக்கள் மூலம் பிரச்சனைகளையும், கோவில் கும்பாபிஷேகம் செய்வதற்கான காரியங்களில் ஈடுபட அதை தடை தாமதங்கள் ஏற்படுத்துவதற்கும், உள்ளூர் வெளியூர் அயனத்தில் சயனத்தில் பயணத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வெளியூர் பயணத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கடனை அடைப்பதற்கான விரயங்கள் எல்லாம் சுப விரயமாக அமையும். சிந்தித்து செயல்பட்டால் விரயங்கள் எல்லாம் சுப விரயமாக அமையும் என்பதுதான் சனி பகவான் பார்வை சொல்லி கொண்டிருக்கிறது. வெளியூருக்கு வெளிநாடுகளுக்கு தொழில் ஏற்றுமதியாளர்களுக்கு இது ஒரு பொற்காலம். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை 10ஆம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த முயற்சி ஸ்தானத்தை 3ஆம் இடத்து அதிபதியும் பார்த்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் கவனமாக இந்த முயற்சி ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டும். ஒவ்வொரு செயலையும் கவனமாக எடுத்து வைத்தால் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வருகின்ற 24/4/2028ஆம் ஆண்டு வரைக்கும் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். துலாம் ராசி அன்பர்கள் எல்லாம் தற்போது ஒரு 70 விழுக்காடு நன்மை என்றாலும் 70 விழுக்காடு சறுக்கல் இருக்கிறது. அந்த பாவக பலன் அடிப்படையில் சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்து 4க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான், சனி பகவான் 5ஆம் இடத்திலே 6ஆம் இடத்திலே செல்வது சிறப்பு இல்லை என்றாலும் சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது யோகத்தை தரும் என்று ஜோதிட கணக்கில் இங்கே சனி பகவான் கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி மானே, எடுத்தவனே கொடுத்தவனே எடுத்து கொண்டாண்டி என்ற பாடல் வரிக்கு அவரே கொடுக்கக்கூடிய நிலையிலும் இருக்கிறார், அவரே பறிக்கக்கூடிய நிலையிலும் இருக்கிறார். ஆக இந்த சனி பகவானின் மனம் குளிர சனி பகவானை மகிழ்ச்சி பெற செய்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் பிறக்கும், விடியல் பிறக்கும் என்பது தற்போது உள்ள கிரக நிலைகள். அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் பொதுப்படியாகவே இயற்கையாகவே ஒரு பிடி அரிசியை தானமாக கொடுத்தாலும் அது அளந்து கொடுக்கக்கூடிய அன்பர்கள், எதையும் கணக்கு போட்டு செய்யக்கூடிய அன்பர்கள், எதையும் உடனுக்குடன் எடுத்தோம் கவித்தோம் என்று செய்யக்கூடாத அன்பர்கள் எல்லாம் பல்வேறு ஆலோசனைக்கு பிறகு, பல்வேறு நாட்களுக்கு பிறகு ஒரு முடிவை தீர்க்கமாக எடுத்து, அதை நல்லதோ கெட்டதோ என்றாலும் அதை தீர்க்கமாக பல்வேறு வழியில் பல்வேறு நிலைகளில் ஆலோசனை செய்து செயல்படுத்தக்கூடிய அன்பர்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை.
வரக்கூடிய இந்த 2028ஆம் ஆண்டு வரைக்கும் 24/4/2028 வரைக்கும் கொஞ்சம் இன்னும் உங்களுடைய ஆலோசனைகள் தீவிரப்படுத்தி அந்த ஆலோசனைப்படி அதிலே எட்டப்படும் தீர்வுக்கு ஏற்ப உங்களுடைய செயல்பாடு இருந்தால் வெற்றி நிச்சயம். அரசியல் அமைப்பில் இருப்பவர்களுக்கு தற்போது போதாத காலம். அரசியலில் துலாம் ராசி அன்பர்கள்லாம் தற்போது அரசியலில் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட நினைத்து இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக போட்டியிட வேண்டும். வெற்றியும் இருக்கிறது, தோல்வியும் இருக்கிறது. 5ஆம் இடம் உங்களுக்கு பதவியை தரக்கூடிய அன்பர் கிரகம் சனி பகவான். அவர் 6ஆம் இடத்திலே மறைகிறார். ஆனால் 6ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது சிறப்பு. அப்போது கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தால் மட்டும்தான் தற்போது நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே இந்த துலாம் ராசி அன்பர்கள் வெற்றி காண முடியும். 6ஆம் இடத்த அதிபதி உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டு பெரிய உழைப்புகளை உழைக்க வேண்டும். இரவு பகலாக உழைத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியை காண முடியுமே தவிர கொஞ்சம் அசந்தாலும் விடிந்துவிடும். கொஞ்சம் அசந்தாலும் உங்களுடைய வெற்றி கனியை பிறர் பறிப்பதற்கு வாய்ப்புகள் 100% உண்டு என்று இதை தெரிவித்துக்கொண்டு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்லது 50%, கெட்டது 50% நடக்கப் போகிறது. கவனமாக இருந்தால் வெற்றி கனி பறிக்க முடியும். கவனம் குறைவாக இருந்தால் அந்த வெற்றி கனியை பறிக்க முடியாது என்பதுதான் நாம் சொல்லிக்கொண்ட அறிவுரைகள். அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்களே, இந்த 2028 அதாவது 24/4/2028 முதல் மேலும் உங்கள் ராசிக்கு 4க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் சனி பகவான் நீசமடையும் நிலையிலே வேற உள்ளார். அதுவும் ஒரு பாதகத்தை சொல்லக்கூடிய நிலைகள். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திற்கு சனி பகவான் எந்த நிலையில் இருக்கிறார், தற்போது என்ன தசா புத்திகள் நடக்கிறது என்ற விதிமுறைகளை வைத்து நாம் சொல்லக்கூடிய பொது பலனும் சிறு சிறு மாறுதலை ஏற்படுத்தும். எல்லாருக்கும் இந்த பலன் ஒத்து வருமா என்று கேட்டால் ஜனனகால ஜாதகத்தின் அடிப்படையில் யாருக்கெல்லாம் சனி பகவான் ஜனனகால ஜாதகத்தில் பலமாக இருக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சிறப்பாக இருக்கிறதோ அவருக்கெல்லாம் நாம் சொல்லும் சரிவுகள் எல்லாம் வெற்றியாக இருக்கும். ஜனனகால ஜாதகத்தில் சனி பகவான் எந்த பாதகத்தில் இருக்கிறாரோ, யாருக்கெல்லாம் ஜனனகால ஜாதகத்தில் தங்களுடைய கிரக நிலைகள் பாதகஸ்தானத்தில் இருக்கிறதோ, தசாபுத்திகள் பாதகமாக நடக்கும்போது இது 100% பாதிப்பை தரும் என்பது தான் ஜோதிட கணக்கு. இதெல்லாம் வெளிப்படையாக எந்த சமூக மீடியாக்களும் சொல்கிறதில்ல. ஆக இந்த பதிவு உங்களை விழிப்புணர்வோடு இருக்க வைப்பதற்கே என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பதிவிலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் வழிகாட்டி சஞ்சோதிடம் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஸ்ரீராமஜெயம்.